கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் கூட குட் ஃப்ரைடே ஈஸ்டர்ன்னு சொல்லி ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்ததை குறித்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்ம ஏன் மரிக்கிறார் அப்படின்னும்போது, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது தான் கிறிஸ்து நமக்காக மரிக்கிறார். கிறிஸ்து நமக்காக மரித்தனால்தான் அவர் நம்ம மேலே வைத்த அந்த அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். தன்னோட ஒரே பேரான குமாரனை பலி கொடுத்தலாவது என் அன்பை இந்த ஜனங்க அறிந்து கொள்வார்களா என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே மகனை பலியாய் ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறார். அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களுக்காக ஏன் அவர் நமக்காக பாடுபட்டார்? ஏன் அவருடைய காயங்கள்? ஏன் இத்தனை சிலுவை பாடுகள்? தன் கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காக ஆண்டு கொடுத்தாரு. நாம் நல்லா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் மாற, அவருடைய தழும்புகளால், அவருடைய காயங்கள், அவருடைய தழும்புகளால் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள, நம்ம வியாதிலிருந்து விடுதலையாக அவர் தன் ஜீவனை கொடுத்தார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபத்திலிருந்து விடுதலையாக ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து ரத்தம் மாத்திரம்தான். அந்த ரத்தத்தால் தான் சாபத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவர் சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசை தன்னுடைய மரணத்தினால தான் அவன் அழிக்கணும்னு சொல்லி தான் மரண பயத்தில் இருக்கிற நம்மை விடுதலையாக்க, பிசாசின் கிரிகளை கத்தரை அழிக்க ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ அவர் பாடுபட்டது, அந்த பாடுபட்ட அந்த நேரத்திலெல்லாம் அவருடைய சரீரத்தில் எத்தனை ஒரு பாடுகள், அவமானங்கள், எத்தனை நிந்தனைகள். ஒரு பக்கம் சரீரத்தில் ஒருத்தர் அடிக்கிறான், ஒருத்தர் காரி துப்புறான், ஏளனமான பேச்சுக்கு, அவமானமான பேச்சுக்கு. எந்த அளவுக்கு அவரை பாரப்படுத்தணும், எந்த அளவுக்கு அவரை அவமானப்படுத்தணும். சரீரம் முழுமையமாய் கிழிக்கப்பட்ட நிலைமை. ஒரு நிலத்தை உழுதா எப்படி உழுவாங்களோ அதுபோல் அவருடைய சரீரம் செதிஞ்சு இருந்துச்சு. அவங்க அடிக்கிற அந்த சாட்டை கூட கொக்கி மாதிரி இருக்கும். அதை கொக்கி போட்டு அந்த முதுகில் அதை கிழிச்சிட்டு தான் வரும். அப்படி அடித்து அந்த நிலத்தை உழுதா எப்படி இருக்குமோ அது போல் அவருடைய சரீரம் இருந்தது. அவருடைய முதுகு ஃபுல்லாகவே நிலத்தை உழுது மேலே உழுவது போல் அவருடைய சரீரம் செதிஞ்சு இருந்துச்சு. எத்தனை பாடுகள் நமக்காக அவர் பட்டார். தலையில் முள்முடி, நமக்கு ஒரு சின்ன ஒரு வலினா கூட தாங்க முடியாது. ஆனால் முள்முடியை தலையில் வைக்கிறாங்க. அது கிழிச்சி சதலை ஃபுல்லாக ரத்தம் வெளியே வருது. ஒரு பக்கம் சரீரம் முழுமையாக பாடு, வேதனை, ஒரு பக்கம் அவமானம். எத்தனை பாடுகள், உபத்திரங்கள் வழியாக அவர் கடந்து வந்தார், நம் மீது வைத்த அன்புனால தான். அப்போ நம்ம இந்த ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. அவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. இந்த மனுஷன் போல நம்ம வாழணும், இந்த மனுஷன் போல வாழணும் இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது. நமக்கு முன்மாதிரி இயேசு தான். ஏன் இந்த உலகத்தில் அவர் வந்து வாழ்ந்தாருன்னா, அவரை போல நம்ம வாழணும்னு சொல்லி தான் ஒரு முன்மாதிரியாக நமக்காக அவர் வாழ்ந்து காட்டினார். அத்தனை பேர் அவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க, அவர் அடிக்கிறாங்க, அப்போ கூட இவங்க தெரியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லி பிதா கிட்ட மன்னிப்பு கேட்குறாருல்ல, அந்த மன்னிக்கக்கூடிய இறுதி நமக்கு இருக்கா? அப்போ அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் எப்படியெல்லாம் அந்த உலகத்தில் வாழ்ந்தார், எப்படி தன் தாழ்மையை வெளிப்படுத்தினார், எப்படி அன்பு செலுத்தினார், அதுதான் ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. அவர் உலகத்தில் வாழ்ந்ததே அவரை போல் நம்ம வாழணும், அதற்கு தான் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். அவர் எப்படியெல்லாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த, எப்படியெல்லாம் அவர் அன்பு செலுத்தினார்.
காட்டி கொடுத்த யூதாசையும் சிநேகிதனேன் என்று அழைச்சி அந்த அன்பு நம்மக்கிட்ட இருக்கா? மறுதளித்த பேதுருவை கூட அவர் பார்த்த அன்பான பார்வை தான் பேதுருவே மனக்கசந்து அழவிச்சது. அப்போ அவர் எல்லா விதத்திலுமே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். தன் மரணம் வரைக்கும் அவர் தன்னை தாழ்த்துறார். தன்னுடைய மரணம் வரைக்கும் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார். தன் மரணம் வரைக்கும் பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடிக்கிறார். அவர் அன்பு நம்ம பார்த்தோம்னா எத்தனை ஒரு அன்பாய் அவர் சீஷர்களை நேசித்த அந்த யோவானில் படிச்சோம்னா தெரியும். எத்தனை அன்பாய் நம்ம நேசித்து, அப்போ அவரே அதெல்லாம் நமக்கு ரோல் மாடல். எப்படிலாம் ஆண்டவர் நேசிக்கிறார். மத்தியில் கர்த்தர் என்னெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கார், யாரை நேசிக்கணும், எப்படி நேசிக்கணும். அப்போ அவர் சொல்லி கொடுத்த அந்த வார்த்தைகளின்படி, அந்த வசனத்துப்படி நம்ம வாழ்ந்து காமிக்கிறது தான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குது. குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் சொல்லி எல்லாமே நம்ம இதனுடைய முக்கிய காரணம் அவரை போல் நம்ம வாழணும். இதுதான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது. அவரை போல் நம்ம வாழறோமா, அவர் கொடுத்த வார்த்தையுமே நம்ம நடக்கிறோமா, நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். மன்னிக்கக்கூடிய இருதயம் இருக்கா? அவர் மன்னிக்கிறாரே, அந்த மன்னிக்கக்கூடிய இருதயம் இருக்கா? தன்னை தாழ்த்துறாரே, அந்த தாழ்வு நம்மக்கிட்ட இருக்கா? எத்தனை அன்பு செலுத்துகிறார், அந்த அன்பு நம்மக்கிட்ட இருக்கா? ஒவ்வொரு பகுதியாக கர்த்தர் வாழ்ந்ததை நம்ம நினச்சி அவர் பேசின வார்த்தைகளை நம்ம தியானித்து அந்த வார்த்தையின்படி நம்ம வாழறோமா, அவர் நடந்தது போல் நம்ம நடக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவரை போல் வாழ நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது. பாவத்துக்கு சாவணும், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ சுபாவங்கள் சாகணும், பழைய சுபாவங்கள் மறையணும், ஒரு புதிய சிருஷ்டியாய் நம்ம மாறணும், அவரை போல நம்ம மாறணும். அப்போதான் நித்திய ஜீவனுக்கு நம்ம போகணும்னு சொன்னால், அவர் நடந்தது போல் நம்ம நடந்தால் தான் தேவன் வைத்திருக்கிற நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்க முடியும். அப்போ ஆண்டுகிட்ட ஒவ்வொரு நாள் ஆண்டவரை எப்படியெல்லாம் அவர் வாழ்ந்தாருன்னு சொல்லி அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நாட்கள் அவர் தாய் தகப்பனுக்கு எப்படி கீழ்ப்படிச்சார், அவர் கடமையை எப்படி செய்தார். சிலுவையில் கூட அந்த மரண நேரத்தில் கூட பெற்றோருக்கு அவர் எப்படி கடமையை, தன் தாய்க்கு எப்படி கடமையை செய்து முடிக்கிறாரு, மகன் ஸ்தானத்தில் என்ன கடமையை செய்து முடிக்கிறாரு. அப்போது எல்லாமே அழகாக நேர்த்தியாக ஒவ்வொரு காரியமும் அவர் எப்படிலாம் அவர் செய்து முடித்து தன் ஜீவனை கொடுக்குறார். தன் கடைசி சுட்டு ரத்தம் கூட நமக்காக கொடுக்குறார். பிசாசின் கிரிகளை கர்த்தர் அழிக்கிறார். அவர் சிலுவை மரணத்தால் பிசாசின் கிரிகளை கர்த்தர் அழிக்கிறார். அவர் ரத்தத்தால் தான் நமக்கு விடுதலை. இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை நம்ம கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இவ்வளோ காரியங்கள் ஒவ்வொரு வருடமும் நம்ம தியானிக்கிறோம். ஆனால் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் அவர் வாழ்ந்தது போல் நம்ம வாழறோமா? அது ஒன்று மாத்திரம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உண்மை போல் நான் வாழணும். ஆண்டவரே, ஆண்டவருடைய எல்லாத்துலேயுமே ஜெபிக்கிறார். ஒவ்வொரு காரியம் பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தத்துக்கு தான் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் செய்யுங்கப்பா, அது கூட என் விருப்பம் கிடையாது, உங்கள் விருப்பம்தான். எல்லாமே அவருடைய சித்தையும் வாழ்க்கையில் நிறைவேறினா போதும். அதுபோல் அவர் செய்து முடிக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் ஆண்டோடைய சித்தத்தை நம்ம செய்கிறவளாக இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு சாட்சியில் ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு பரிசுத்தமில்ல ஒரு வாழ்க்கை வாழணும். நம்ம பேச்சில், நம்ம நடக்கையில், நம்ம செயலில் கிறிஸ்துவின் அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். ஒவ்வொரு வருஷம் நம்ம வாசிக்கிறோம், பண்ணுறோம், கேட்குறோம், செய்து கேட்குறோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? வாழ்க்கை மாறி இருக்கா? அவர் நடந்தது போல் நம்ம நடக்கிறோமா? நம்முடைய பேச்சு அப்படி இருக்கா? நம்ம இருதயத்தில் கசப்பும் விரோதமும் வைராக்கியமும், அன்பில்லாத பேச்சு, அன்பில்லாத தன்மை,
இந்த காரியங்கள்லாம் செய்யும்போது ஆண்டோடைய இருதயம் தானே துக்கப்படும். மறுபடியும் பாவம் செய்து வார்த்தையினால ஆண்டவரை நம்ம சிலுவையில் அறையிறோம், ஆண்டவரை நம்ம வேதனைப்படுத்துகிறோம். நம்ம கோபத்தில் மறுபடியும் அவர் சிலுவையில் அறையிறோம், நம்முடைய பாவத்தில் நம்முடைய அக்கிரமத்தில் மறுபடியும் அவரை துக்கப்படுத்துகிறோம். அந்த நாளில் கூட நம்ம வாழ்க்கையை எப்படி இருக்கு, நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து எல்லாவற்றிலுமே நம்முடைய பார்வை ஆண்டவர் துக்கப்படுத்துதா? நம்ம சிந்திக்கிற சிந்தனை ஆண்டவர் துக்கப்படுத்துதா? மாம்ச சிந்தை மரணம்னு பார்க்குறோம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். நம்ம சிந்திக்கிற அந்த மாம்சத்தில் சிந்திக்கிற சிந்தனை கூட மரணத்துக்கு கொண்டு போகும். நம்முடைய சிந்தையினால் ஆண்டவர் நம்ம எதாவது துக்கப்படுத்துகிறோமா? சுயத்திலேயே பேசுறது, சுயத்தில் மாம்சத்தில் நடக்கிறது, மாம்சத்தில் முடிவு எடுக்கிறது. இப்போ மாம்சத்தை எடுக்கிற முடிவெல்லாம் அழிவை நோக்கி தான் போகும். அதில் நம்ம தேவனை துக்கப்படுத்துகிறோமா? நம்ம கேட்குற வார்த்தையினால், தேவையில்லாத வார்த்தைங்க மற்றவங்களுடைய நீங்கள் கேட்டு செவிகள்னால நம்ம பாவம் செய்து, செவிகள்னால குறை சொல்கிறது, மற்ற காரியத்தை கேட்டு இந்த செவிகளினால நம்ம பாவம் செய்து ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோமா? வாயின் வார்த்தையினால தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசி அந்த வார்த்தைகள் மூலம் நம்ம யாரையாவது துக்கப்படுத்துகிறோமா? குடும்பத்தில் கணவனை, பிள்ளைகளை, நம்ம வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் துக்கப்படுத்தவும் நம்ம பேசுகிறோமா? நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம எப்படி நடக்கிறோம், எப்படி வாழ நமக்கு தான் தெரியும். ஆவியை நம்மோடு கூட பேசுவார், நடத்துவார். எது கரெக்ட், எது தப்பு, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசுகிற ஆவியை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நமக்கு தெரியும், உணர்வுள்ள இருதயம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நீ பண்ணுறது தப்பு, நீ பேசுறது தப்பு, உன் இருதயத்தில் கசப்பு, யாருமே விரோதம் இருக்கா, வைராக்கியம் இருக்கா? ஆவியானவர் வாசம் பண்ண முடியாது. ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடாது, இயேசுவை துக்கப்படுத்தக்கூடாது. நாளை கூட இந்த நாளில் கூட நாம ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து பாவத்துக்கு நாம் மறிக்கணும், நீதிக்கு நம்ம போயிட்டோம். என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், அதையெல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பாவ சரீரம் ஒழியணும், பாவம் மறிக்கணும், ஒரு புதிய சிருஷ்டியாக நம்ம மாறணும், ஒரு மறுபமாக நம்ம மாறணும், வாழ்க்கை மறுபமாகணும். இன்னும் அதே பாவத்திலேயே இருந்தோம்னா அப்போ நம்ம என்ன குட் ஃப்ரைடே மெசேஜ், என்ன ஈஸ்டர், ஒரு இதுவும் கிடையாது. அவர் மறிச்சதுக்கே நம்ம இதெல்லாம் அர்த்தமில்லாமல் போயிடும். நம்ம ஆண்டோடைய வருகை எப்பொழுதும் தெரியாது. எப்பொழுது ஆண்டவர் வருகை இருந்தாலும் நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். அதற்கு தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். மறுபடியும் பாவம் செய்து ஆண்டவரை சிலுவையில் அறைந்து அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு இந்த நாளில் நம்ம ஆண்டவருக்கு முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். 7 தியானங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படி வாழ சொல்கிறாரோ அதை எப்படி நம்ம வாடமா நம்மை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்கலாம். அவர் எதிர்பார்க்கிற ஜெப வாழ்க்கை, அவர் எதிர்பார்க்கிற வேத வாசிப்பு, அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், அதை எப்படி நம்ம வாழ நம்ம ஒப்பு கொடுத்து நீ வருகிற நாட்களில் தெய்வ சித்தத்தை செய்ய நம் மூலம் எந்த வகையிலும் ஆண்டவர் துக்கப்படக்கூடாது. அது ஒன்று தான் நம்மளுடைய ஒரே ஒரு ஏமாக இருக்கணும். என்னால் நீங்கள் துக்கப்படக்கூடாது ஆண்டவர், அது ஒன்று மட்டும் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு செயல்களையும் எந்த வகையில் ஆண்டவர் துக்கப்படக்கூடாது. அப்படி நம்ம வாழுறோமா நடக்க ஆராய்ந்து பார்த்து நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா, உங்களுடைய ஜீவனை கொடுத்து உங்களுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்து ஆண்டவரே உங்கள் அன்பை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க அப்பா. அதற்கு ஆண்டவரே உங்கள் அன்பை வெளிப்படுத்துறீங்க. நாங்கள் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவன் நீங்கள் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து மீது அந்த அன்பை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கு கொடுங்கப்பா. எந்த விட உங்களை துக்கப்படுத்தி விடாதபடிக்கு தேவன் விரும்புகிறபடி நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையை முழுமையாக கர்த்தர் மாற்றுங்கப்பா. இந்த கரத்தில் ஒவ்வொருத்தர் ஒப்பு கொடுக்குற இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.